சாமுவேலுக்கு ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினது போல இந்த வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு விளக்கி காட்டிக் கொண்டே இருக்கிறார். இது என்னுடைய ஆயுள் கால வாக்கு தத்துவம். சொல்லுங்க, இதை வச்சே என் வாழ்க்கை 68 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் எனக்கு எவ்வளோ காலம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ எதை வச்சு தான் ஓடும்? நான் சாப்பிட்டதுனாலேயோ அல்லது வேறு எனக்கு வசதி வாய்ப்பு வச்சுல அல்ல, பிறகு இந்த வசனத்தை வச்சு ஓடிக்கிட்டே இருக்கிற குறையும் ஓடுவேன். அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? நீ ஆவிக்குரியவன், நீ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பாய். உனக்கு ஒரு நிதானத்தை நான் தருவேன். என்னதான் நடக்கு சபையில் உன்னால் நிதானிக்க முடியும். வீடு எப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு உன்னால் நிதானிக்க முடியும். சபையில் யார் குழப்பத்தை உண்டாக்குதாங்க உன்னால் நிதானிக்க முடியும். நீ யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். ஆனால் உனக்கு ஒரு நிதானத்தை நான் தருவேன். உன் வீட்டில் ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பிரச்சனை, அது யார் காரணம், உன்னால் நிதானிக்க முடியும். பிசாசை பற்றி உனக்கு நிதானித்து சொல்ல முடியும் என்று சொல்லி அநேகங்களை ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். நிதானித்து எதையும் பேசுகிறாத, மனசில் வச்சுக்கா. யார்ட்டையும் போய் சொல்லிவிடாத, சண்டைக்கு வந்துடுவாங்க. நீ மனசில் வச்சுக்கிட்டு எதை நிதானிக்கையோ அதை அப்படியே ஆல்டரில் போய் நீ என்ன செய், ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்துக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு போட்டு பின்னால் என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆனாலும் மற்ற ஒருவனாலும் அவனை ஆராய்ந்து நிதானிக்க, நீ எல்லாரையும் ஆராய்ந்து நிதானிச்சிடலாம், ஆனால் ஒன்னே யாரும் ஆராய்ந்து நிற்க முடியாது. நீ ஒரு காற்று. அல்லேலூயா. நீ ஒரு காற்று. காற்றுடைய கிரியைகளை பார்க்க முடியும். காற்றை யாரும் என்ன செய்ய முடியாது. அது எங்கே வீசுது, எப்படி போகுது, யாருக்குமே என்ன செய்யாது. ஏன்னு சொன்னால் ஒன்றை நான் ஒரு காற்றாக நடத்துவேன் அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ சத்துரு போராட்டம், எத்தனையோ மண்ணுடைய சூழ்ச்சிகள், எத்தனையோ விரோதங்கள், பல சூழ்நிலைகள் வந்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் வழி நடத்திட்டு இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால் ஆண்டுடைய வசனம். நீ ஆவிக்குரியவன், நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ பதவிகளுக்கு போட்டி போடுறவன் அல்ல, நீ உலக காரியங்களுக்காக ஓடுதவன் அல்ல, நீ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் பல மணி நேரம் முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி வீட்டில் தனித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லி ஜெபிக்கிறேன்? ஆண்டவரே, எங்கே போனாலும் உம்முடைய ஆவியை ஜனங்களுக்கு ஊற்றும். நான் எங்கே வந்தாலும் உம்முடைய ஆவியோடு போக எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஏவரபடி செய்ய எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியார் நடத்துகிறபடி நடக்க எனக்கு பலன் தரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய தேவனுடைய ஆவியினாலேயே. ஆவியை வாங்கிக்க, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு ஒரு ஆளை பார்த்தாலும் அந்த ஆளை ஒரு ஆவிக்குரிய ஆளாக மாறிக்கணும். ஆண்டவரை கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு நபரை பார்த்து பேசினாலும் அவங்ககிட்ட திருப்பி போய் பார்க்கும்போது அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வேறுபட்டு இருக்கட்டும்.